ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம செல்சியில் இன்னும் ஒரு சூப்பரான லஞ்ச் மெனு தாங்க போட்டிருக்கேன். அதுக்கு நான் வெண்டைக்காய் வச்சு பச்சடி செஞ்சுருக்கேன், பருப்பு போட்டு பச்சடி செஞ்சுருக்கேன். அதுக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷன் பீட்ரூட் பொரியல். இது சூப்பரான ஒரு காம்பினேஷனுங்க. நான் ரொம்ப பிஞ்சு வெண்டைக்காயை, குட்டி குட்டி வெண்டைக்காயாக இருந்ததுங்க. வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்தோடனே அது குழம்பு வைக்கலான்னு தான் எடுத்தேன். அது எனக்கு என்னமோ அது பார்த்தோன்னே ரொம்ப பிஞ்சாக இருக்கும், சரி பச்சடி வைக்கலாமேன்னு மெனுவை மாற்றிட்டேன். வாங்க எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்ப்போம். ஒரு கடாயில் குட்டி குட்டியாக வெண்டைக்காயை நறுக்கிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ரொம்பவும் சின்னமான இருக்கக்கூடாது, ரொம்பவும் பெருசாகவும் இருக்கக்கூடாது. இந்த சேஃபில் நறுக்கிக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை நல்லா வதக்கிடணும். ஏன்னா அதில் உள்ள அந்த வளவளப்பு தன்மையெல்லாம் போனால் தான் நம்மளுக்கு பச்சடி நல்லா வரும். வெண்டைக்காயை இப்போ எப்போவுமே நம்ம வதக்கித்தானே செய்வோம், அதே மெத்தடு தான். வெண்டைக்காயை நல்லா வதக்கிடணும். வதக்கினதுக்கப்புறம் நான் இன்றைக்கி இப்போ குக்கரில் எல்லாம் பாசிப்பருப்பு வேக வைக்கல. நான் பாத்திரத்திலே ஒரு கடாயிலே வேக வைக்க போகிறேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும். பாசிப்பருப்பு கிடையாது, துவரம்பருப்பு. அது வேக வச்சு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். அது ஒரு 50% 60% வெந்துட்டுருக்கும் போதே நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதில் நம்ம சேர்த்துக்கணும். அதையும் சேர்த்து நல்லா வேக வச்சோம்னா நல்லா பருப்பு நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயையும் இதில் சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இது வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காய் இதில் சேர்த்துக்கணும். வெண்டைக்காய் அவ்வளோ நல்லது. அது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வெண்டைக்காய் கிடைக்கும்போது இந்த மாதிரி பச்சடி இல்லைன்னா பொரியல் செஞ்சு சாப்பிட்ருங்க. அதுதான் நல்லது. நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் பச்சடி செய்யும்போது. பருப்பு போட்டு செய்யும்போது நம்மளுக்கு ப்ரோட்டீனும் கிடைக்கும். நல்லா இருக்குது. நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்புலாம் வச்சோம்னா இங்கே பிள்ளைங்க சாப்பிடுதுங்க, பிள்ளைகளே சாப்பிட மாட்டேங்குது. இந்த மாதிரி பருப்பு போட்டு சாம்பார் மாதிரி வச்சா கூட சாப்பிடுங்க. அதனால் இந்த மாதிரி பச்சடி மாதிரி செஞ்சு கொடுங்க. அதே மாதிரி மஞ்சத்தூள் நம்ம போட்டு ஏற்கனவே பருப்பில் போட்டிருக்கோம். அப்புறம் மிளகாத்தூள் மட்டும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் போட்டுட்டு அதையும் நல்லா அதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ தக்காளி ஒரு சின்ன தக்காளி தான் போட்டிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக புளி எடுத்துக்கிறேன். புளி எடுத்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். பருப்பு ஊற வைக்கும் போதே நான் ஊற வச்சு வச்சுட்டேன். புளியை இதில் கரைச்சி நம்ம இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட வேண்டியது தான். தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச கடுகுளுந்தம் பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் சேர்த்துக்கிறேன். தாளிப்பு கரண்டியில் தான் தாளித்து சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இன்னும் ஒரு கொதித்த உடனே நம்ம இந்த பச்சடியை நம்ம இறக்கிடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது பாருங்கள். இந்த தண்ணி வற்றின உடனே லேசாக கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும், நம்ம இறக்கிட வேண்டியது. அவ்வளோதாங்க. சூப்பரான நல்ல டேஸ்டியான பச்சடி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம சைடிஷ் இதை இன்றைக்கி நான் குழம்பாவே நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு வேறு குழம்புலாம் நான் வைக்கல, இதை ஊற்றி சாப்பிட்றதுக்கு. பீட்ரூட் எடுத்து நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகுளுந்தம் பருப்பு, வரமிளகா ஒரு 6லேருந்து 7 8 வரமிளகா போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கணும். கருவேப்பிலை போட்டுட்டு இந்த நம்ம துருவி வச்சுருக்குறோம்ல பீட்ரூட், அதையும் நம்ம அதில் சேர்த்துக்கணும். இதே மாதிரி கேரட் பொரியல் இதே மாதிரி செய்யலாம், பீட்ரூட் பொரியல் இதே மாதிரி செய்யலாம். துருவுறது தான் கொஞ்சம் கஷ்டம். இப்படி செஞ்சோம்னா நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம கட் பண்ணி போடும்போது பிள்ளைங்க எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டேங்குது. அப்படி துருவி செஞ்சோம்னா சாப்பிடுதுங்க குழந்தைங்க. அதனால இந்த மாதிரி செஞ்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம ஒரு மூடி போட்டு வேக வச்சோம்னா சட்டுன்னு வெந்துடும். நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். உப்பு பார்த்து போட்டுக்க வேண்டியது. நான் நிறைய பீட்ரூட் இருக்கிறதுனால நான் இன்றைக்கி தேங்காய் போடலை. தேங்காய் இருந்ததுன்னா நீங்கள் தேங்காய் கண்டிப்பாக ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா இதுவே இனிக்கும், தேங்காயும் இனிக்கும். அதனால் எனக்கு நிறைய இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் நான் இன்றைக்கி தேங்காய் போடலை. நீங்கள் கண்டிப்பாக தேங்காய் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். தேங்காய் போட்டுட்டு இறக்கிற வேண்டியதான். சட்டுன்னு இது 10 நிமிஷத்தில் வெந்துடும்.
அவ்வளோதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்சு மெனு இது தான். வெண்டைக்காய் பச்சடியும் அதுக்கு சைடிஷாக பீட்ரூட் பொரியலும் தான். இதை தான் சாதத்தில் போட்டு சாப்பிட போகிறோம் நாங்கள். இதோட அப்பளம் ஊறுகாய் இதெல்லாம் வச்சுக்குவேன். எப்போவுமே தொக்கெல்லாம் இருக்கும், கருவேப்பிலை தொக்கு எல்லாமே இருக்குது. அதையும் சைடிஷாக வச்சு சாப்பிட போகிறோம். வாங்க, சாப்பாடு பிடிச்சிருந்தா எல்லோரும் சாப்பிட வாங்க. நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த